முன்னாள் ராணுவ வீரராக இருந்த திரு அமல்ராஜ் அவர்கள் வந்து காவல்துறையால் கடுமையான முறையில் தாக்கப்படுறாரு. கைது செய்யும் போது அவர் கையில் வந்து ஒரு கை துப்பாக்கி வச்சிருந்தாரு. துப்பாக்கி காட்டி அவர் காவல்துறையை மிரட்டினாருன்னு சொல்லி அவர் மேல வழக்கு போடப்பட்டிருக்கு. துப்பாக்கி வச்சுக்கிறதுக்காக மட்டும்தான் துப்பாக்கி கொடுத்துருக்காங்க. துப்பாக்கி வீட்டிலேயோ இல்லை பெட்டிலேயோ இல்லை காவல் நிலையத்திலயோ கொடுக்கறதுக்காக துப்பாக்கி கொடுக்கல. ஒரு காவலாளி தாக்குறாருன்னா திருப்பி தாக்குறதுக்கு ரொம்ப நேரம் பிடிக்காது. ஏன் செய்யலாம்? அந்த தவிர நாங்கள் செய்ய மாட்டோம். இவங்க வந்து போலீஸ் ட்ரைனிங், அது ஆர்மி ட்ரைனிங். ஒரு ராணுவ வீரன் எத்தனை பேர் அடிப்பான்றது வந்து நீங்கள் வேணா ஒரு கிரவுண்டு காட்டுங்க, நீங்கள் வேணா 4 பேர் இறக்குங்க, இது வந்து போட்டியாக வச்சுக்கலாம். துப்பாக்கி வச்சிருக்க துப்பாக்கி மிரட்டணும். துப்பாக்கி அவர் கை காட்டி எங்கே மிரட்டவே இல்லை. இப்போ உங்களுக்கு நான் அதை லைவாக காட்டுறதுக்காக தான் நான் துப்பாக்கி கொண்டு வந்திருக்கேன். அவரை பிடிச்சி காருக்குள்ளே வச்சு அழுத்தும் போது கண்ணெல்லாம் கை வச்சு அழுத்திருக்காங்க. அப்போ வரைக்கும் துப்பாக்கி இப்படி தான் இருந்தது அவருக்கு. அவரோட சட்டை வந்து மேலே வந்து சட்டையை கிழிச்சிருக்காங்க. ஒரு ராணுவ அடிச்சே கொண்டாரு. அவங்க அடிச்சது யாராக இருந்தாலும் பரவாயில்ல. திமுகவோட கவுன்சிலர் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அவர் பேர் பிரபு, விடுமுறையில் வந்திருக்காரு. அவர் அடிச்சே கொண்டாங்க. பெரிய சென்சிட்டிவா மாறிச்சு. அப்பவுமே மதிப்புக்குரிய தமிழ்நாடு முதலமைச்சர் வாய் திறந்து வருத்தத்தை கூட தெரிவிக்கல, எந்த நிவாரணமும் கொடுக்கல. பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடத்தணும். அந்த போராட்டங்கள்ல மீடியாவில் கூட வராமல் தடுத்திருக்காங்க. பொதுமக்களை போராட விடுறதில்ல. அந்த உரிமையை ஆதரவு அமைப்புகள் போராட்டம் பண்ணலாம். இவங்களை எதிர்த்து யாரும் போராட்டம் பண்ணக்கூடாது. இவங்களோட ஆதரவு போராட்டம் பண்ணி தான் இருக்காங்க. இவங்க கூட பண்ணுவாங்க, மத்திய அரசு கண்டிச்சு. ஆனால் இவங்க மட்டும் யாரும் போராட்டம் பண்ணக்கூடாது. இவங்க நல்லவங்களாவே ஷோ பண்ணிக்கிறாங்க. எனக்கு ஒரு தகவல் கிடைச்சது. என்னன்னா, வலசரவாக்கம் உதவி ஆய்வாளர் போய் சம்மன் ஓட்டுறாரு. சம்மன் ஓட்டும் போது அங்கிருந்த அமல்ராஜ் அவர்கள் சம்மன் ஓட்டுறதுக்கு கூடவே நிற்கிறார். முழு ஒத்துழைப்பு கொடுத்திருக்காரு. அவர் பக்கத்துல தான் ஓட்டப்படுது. கிழிக்கும் போது அமல்ராஜ் கிழிக்கல, அங்கிருந்த சுபாஷ்ங்கிற ஓட்டுநர் தான் கிழிக்கிறார். செய்தியாளர்கள் வந்து வலசரவாக்கம் காவல் ஆய்வாளருக்கு எடுத்து சொல்றாங்க, இந்த மாதிரி சம்மன் கிழிக்கப்பட்டுக்கணும்னு. துணை ஆணையர் கூப்பிட்டு எவன் கிழிச்சானோ அவனை தூக்கிட்டு வா அப்படின்னு ஒரு செய்தி சொல்லியிருக்காங்க. மேலதிகாரிகள் சொன்ன உத்தரவு அடிப்பில் தூக்கிட்டு வர சொல்லிட்டாங்கன்னா இவர் தூக்குறதுக்கு போயிருக்காரு. முன்னாள் ராணுவர் தாக்கப்பட்டு தமிழ்நாட்டில் இதுவே கடைசியாக இருக்கணும். தமிழ்நாடு முதலமைச்சர் வாய் திறந்து பேசணும். அப்படி இல்லாத பட்சத்தில் இந்தியா முழுவதும் உள்ள ஃபெடரேஷன் சார்பாக தமிழ்நாட்டில் தொடர் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும். அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550014440 9345044044. அனைவருக்கும் வணக்கம். நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவருடைய வீட்டில் பணி செய்து கொண்டிருந்த இந்திய ராணுவத்தை சார்ந்த முன்னாள் ராணுவ வீரர் காவல்துறையால் தாக்கப்பட்டு பொய் வழக்கு போடப்பட்டு சிறைப்படுத்தப்பட்டதை கண்டித்தும் அங்கே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது பேசுவதற்காக இந்திய முப்படை முன்னாள் ராணுவ வீரர்கள் கூட்டமைப்பினுடைய தலைவரும் நிறுவனருமான திரு சுரேஷ் பாபு நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. அண்ணா வணக்கம். ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டையும் பரபரக்க வைத்திருக்கிறது அண்ணன் சீமான் வீட்டில் நடந்த சம்பவம். ஒரு முன்னாள் ராணுவ வீரராக இருந்த திரு அமல்ராஜ் அவர்கள் வந்து காவல்துறையால் கடுமையான முறையில் தாக்கப்பட்டு அவர் கைது செய்யப்படுறாரு. கைது செய்யும் போது அவர் கையில் வந்து ஒரு கை துப்பாக்கி வச்சுருந்தார். ஒரு இராணுவ வீரராக இருந்தவர் ஓய்வு பெற்ற பிறகு எதற்காக கை துப்பாக்கி வச்சுருக்கணும்? லைசன்ஸ் வச்சிருந்த துப்பாக்கியாக இருந்தாலும் அவர் வந்து தனித்த பாதுகாப்பு வந்தவர். அந்த துப்பாக்கி வந்து வச்சுக்க வேண்டிய தேவை என்ன? துப்பாக்கி காட்டி அவர் காவல்துறையை மிரட்டினாருன்னு சொல்லி அவர் மேலே வழக்கு போடப்பட்டிருக்கு. காவல் நிலையத்தில் வச்சு அவர் தாக்கப்பட்டிருக்காரு. தொடர்ச்சியாக இராணுவ வீரர்கள், குறிப்பாக முன்னாள் இராணுவ வீரர்களுக்காக தொடர்ச்சியாக நீங்கள் தமிழ்நாட்டில் வந்து ஒரு அமைப்பை உருவாக்கி நீங்கள் களம் கொண்டு வர்றீங்க. ஒரு இராணுவ வீரராக இந்த செயலை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதுக்கு பின்னாடி வேறு எதுவும் அரசியல் இருக்குன்னு பார்க்குறீங்களா? முதல்ல துப்பாக்கி விஷயத்துக்கு வரேன். நான் துப்பாக்கி வச்சுக்கிறதுக்காக மட்டும்தான் துப்பாக்கி கொடுத்துருக்காங்க. துப்பாக்கி வீட்டிலேயோ இல்லை பெட்டிலேயோ இல்லை காவல் நிலையத்திலையோ கொடுக்கறதுக்காக துப்பாக்கி கொடுக்கல. ஏன்னா துப்பாக்கி வந்து சாதாரண 1000 ரூபா 2000 ரூபா கிடைக்கிற பொருளும் கிடையாது. துப்பாக்கி எல்லாருக்கும் கொடுக்கவும் மாட்டாங்க. இந்திய இராணுவத்தில் இருந்து ஓய்வு பெற்று வரவங்களை இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் ஒரு 4 லட்சம் முன்னாள் ராணுவர்கள் இருக்காங்க. முப்படை மற்றும் துணைப்படை வீரர்கள் 4 லட்சம் பேருக்கு மேலே தான் இருக்காங்க. இதில் எவ்வளோ பேர் வச்சுருக்காங்கன்னா சில 1000-2000 பேருக்குள்ளே தான் துப்பாக்கி வச்சுருப்பாங்க. எல்லாருக்கும் இந்த துப்பாக்கி 4 லட்சம் பேர்ல ஒரு 1000 பேர் தான் துப்பாக்கி கிடைக்காது. 1000 பேர் இல்லை 2000 பேருக்கு உள்ளே தான் துப்பாக்கி உரிமம் கொடுத்து, அதுவும் ஆல் இண்டியா லைசன்ஸ். இது எந்த கிரைட்டீரியாவில் வந்து அந்த துப்பாக்கி அவங்களுக்கு உரிமம் வாங்குறாங்க? வந்து ஒன்று பாதுகாப்புக்கு, அவங்களுடைய சுய பாதுகாப்புக்காகவும் கொடுக்கலாம். இல்லை ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டு வரும்போது ரீசெட்டில்மெண்ட்னு சொல்லுவாங்க, மீண்டும் வேலைவாய்ப்பு. ஏன்னா 18 வயது பூர்த்தியானோடனே ஆர்மிக்கு போயிடுறாங்க. 35-40 வயசுக்குள்ளே அவங்க ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டு வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய அந்த காலகட்டங்களை கழிப்பதற்காக இவளுக்காக ஒதுக்கப்பட்ட வேலையை வந்து தமிழ்நாட்டில் மட்டும்தான் நான் பேசுகிறேன். நான் மற்ற மாநிலங்களில் முன்னாள் பணியாளர்களுக்கு
நிறைய வேலைவாய்ப்புகளில் முன்னுரிமை கொடுத்துருக்காங்க. இங்கே ரொம்பவே குறைவு தான், 1% 2% தான். அந்த பர்சன்டேஜ் கூடமே அது கவர்மெண்ட்டுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல. அப்படி இருக்கும்போது இவங்க மீண்டும் வேலைக்கு போகணும் அப்படின்னா செக்யூரிட்டியாக போனால் சாதாரண செக்யூரிட்டிக்கு ஒரு 20,000 30,000 சம்பளம்னு வச்சுக்குவோம். துப்பாக்கி இருந்தாச்சுன்னா 80,000 இல்லை 1 லட்சம் வரைக்கும் சம்பளம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அவங்க தொழிலதிபருக்கான பாதுகாப்பு, நடிகருக்கான பாதுகாப்பு, யாருக்கு வேணால் பாதுகாப்பு கொடுக்கலாம், யாருக்கு வேணால் பாதுகாப்பு கொடுக்கலாம். அதுக்காக மட்டும்தான் லைசன்ஸ் கொடுத்து துப்பாக்கி வச்சுக்கலாம். இந்த துப்பாக்கியை எல்லா இடத்துலையும் கேரி பண்ண முடியாது, ஆல் இண்டியா லைசன்ஸ் வேணும். இப்போ இவங்க விமானத்தில் போனோம் அப்படின்னாலும், சென்னையிலேருந்து எங்கே இந்தியா முழுக்க விமானத்தில் எங்கே போகணுன்னாலும், விமான நிலையத்துக்கு போனோன்னே எங்கிட்ட துப்பாக்கி இருக்குது அப்படின்னு சொன்னால் துப்பாக்கிக்கு தனியாக ஒரு டிக்கெட் போடணும். ஒரு ஆளுக்கு எவ்வளோ டிக்கெட் ரேட்டோ அந்த ரேட்டில் டிக்கெட் போடணும். அதை அங்கே ஹேண்ட் ஓவர் பண்ணணும். நம்ம போய் சேர்ந்த பிறகு நமக்கு துப்பாக்கி வெளியே கொண்டு வந்து கொடுப்பாங்க. இதுதான் ப்ரொசீஜர். துப்பாக்கி வச்சுக்கலாம். இன்னொன்று, இந்த துப்பாக்கி கூட ஒரு என்ஓகே இருக்குது, நெக்ஸ்ட் ஆஃப் கின் யார், இந்த துப்பாக்கி எனக்கு அப்புறம் யார் பயன்படுத்தலாம்னு சொல்லிட்டு யார் அதை பத்திரமா வச்சு இதை பயன்படுத்த கிடையாது, பத்திரப்படுத்தி வைக்கிறதுக்கு. அது பயன்படுத்த தெரிஞ்சவங்களுக்குலாம் துப்பாக்கி இல்லை, அதை பாதுகாப்பாக வச்சுருக்கணும் தான் துப்பாக்கி. இல்லை பயன்படுத்த தெரிஞ்சவங்க தான் துப்பாக்கி. பயன்படுத்த தெரியும்னாலே துப்பாக்கி அனுமதி கொடுத்துட மாட்டாங்கன்னு சொல்கிறேன். எல்லாரும் தான் பயன்படுத்த தெரியும் அவனுக்கு. இன்றைக்கி இருக்கிற மக்களில் நிறைய இந்த ஷூட்டிங்லாம் போய்ட்டுலாம் கற்றுக்குறாங்க, நிறைய வந்து ஹேர் கன்லாம் வச்சுக்கிறாங்க, அவங்களோட துப்பாக்கி சொல்லுவாங்க. பட் அவங்க எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டில் பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள் கூட துப்பாக்கி உரிமை கிடைக்கிறது இல்லை. நானே அரசியல் தலைவராக துப்பாக்கி உரிமத்தை நான் கேட்கும்போது கூட எனக்கு கிடைக்கல. பட் ராணுவத்தில் எனக்கு லைசன்ஸோடு தான் நான் வந்திருக்கேன். நான் என்கிட்ட லைசன்ஸ் இருக்குது. நீங்கள் லைசன்ஸ் துப்பாக்கி வச்சுருக்கீங்க? லைசன்ஸ் வச்சுருக்கோம். இன்னொன்று என்னென்னா, துப்பாக்கி வச்சுருக்க துப்பாக்கி மிரட்டணும். துப்பாக்கி அவர் கை காட்டி எங்கே மிரட்டவே இல்லை, நம்ம பார்த்துருக்கோம். இப்போ உங்களுக்கு நான் அதை லைவாக காட்டுறதுக்காக தான் நான் துப்பாக்கி கொண்டு வந்திருக்கேன். அவரை பிடிச்சி காருக்குள்ளே வச்சு அழுத்தும் போது கண்ணெல்லாம் கை வச்சு அழுத்திருக்கான். அப்போ வரைக்கும் துப்பாக்கி இப்படி தான் இருந்தது அவருக்கு. அவரோட சட்டை வந்து மேலே வந்து சட்டையை கிழிச்சிருக்காங்க. கிழிக்கும்போது அந்த துப்பாக்கி தெரிஞ்சது. அவர் துப்பாக்கி வச்சிருக்கேன் சொன்னார். அது ஏன் வச்சுருக்கேன் அப்படி சொன்னார்ன்றதுக்காக நான் சொல்கிறேன். நான் இதுதான் வந்து அதோட சேஃப்டி பின். இந்த இதில் ஷூட் பண்ணால் ஷூட் ஆகாது. நல்லா அழுத்தத்தை கொடுத்து ஷூட் பண்ணுறேன், ஷூட் ஆகாது. ஒரிஜினல் துப்பாக்கி தான். இது ஒரிஜினல் துப்பாக்கி. இப்போ இதில் வந்து ரவுண்ட்ஸ் எதுவும் கிடையாது, புல்லட்ஸ் எதுவுமே கிடையாது, சேஃப்டி தான். இப்படி ப்ரெஸ் பண்ணால் இது ஷூட் ஆகாது. இங்கே ஒரு சின்ன ஒரு பின் ஒன்று இருக்குது, இதை ப்ரெஸ் பண்ணும்போது இது ப்ரெஸ் ஆகும். அதனால தான் அவர் துப்பாக்கி வச்சுருக்கேன் சொன்னார். துப்பாக்கியில் மிரட்டுறதுக்காக சொல்ல, சார் நான் துப்பாக்கி வச்சுருக்கேன் ஏன் சொல்லலை, அதுக்கும் அடிப்பாங்க. பெண்ணை துப்பாக்கி வச்சிருந்து நீ சொல்ல, துப்பாக்கி ஏன் மறைச்சிருந்து அதுக்கும் அடிப்பாங்க. அதனால தான் சார் துப்பாக்கி வச்சுருக்கேன். எங்கேயாவது தெரியாத இடத்துல கைப்பட்டு இந்த லாக்கு ஈஸியாக, இந்த லாக்கு இந்த இடத்துல கைப்பட்டால் ஈஸியாக ஓப்பன் ஆயிரும். எடுக்கும்போது ஃபயர் ஆகும். எடுக்கும்போது நீ ஃபயர் ஆயிடுச்சுன்னா என்ன வேணால் நடக்கலாம். அவர் மேலே படலாம், இல்லை அவர் மேலே தான் படும். அவர் மேலே தான் படும். அதனால் ஒரு துப்பாக்கி இருக்குதுன்னு சொன்னார். அதுக்காக மட்டும்தான் இது உங்களுக்கு பொதுமக்கள் பார்க்கணுன்றதுக்காக தான், பொதுமக்கள் பார்வைக்காக தான். ஏன்னா இது நடந்தது என்ன, அது பின்னணி என்னென்னா யாருக்கும் தெரியல. துப்பாக்கி வச்சுருக்கேன். துப்பாக்கி இப்படி வச்சுருந்தார். 24 மணி நேரம் அவரோட பாதுகாப்புக்காக அவர் துப்பாக்கி வச்சுருக்காரு. அது எடுக்கும்போது நடந்த குளறுபடி தான் இவ்வளவும் காரணமாக நான் நினைக்கிறேன். துப்பாக்கின்றது உரிமை பெற்ற துப்பாக்கி தான். அது இப்போ உங்கள் விசாரணையில் தெரிய வந்துடும். இல்லை, இப்போ அவரை அங்கே வச்சு கைது பண்ணுறாங்க. கைது பண்ணி காவல் நிலையத்தில் கொண்டு போய் அந்த வாகனத்தில் ஏற்றும் போது நீ ராணுவ வீரராக வேற யானவனா இருன்னு சொல்லி ஒரு வார்த்தையை அவர் வந்து அவர் சாதியை சொல்லி திட்டிருக்காரு. இது முற்றிலும் கண்டிக்கத்தக்கது. சாதியை பற்றி பேச வேண்டிய அவசியமாக கிடையாது. இல்லை, அது சொன்னது தான் சாதியை சொல்லலை, விளையாடாதன்னு சொன்னார். இல்லை, ஆனால் அது வந்து வேறு சமூகமாக கேட்டுருச்சு. எல்லாருக்கும் செவி நல்லா தான் கேட்குது. நிறைய சேனலில் பதிவாகிருக்குது. அவர் பேசுகிற ஸ்பீடு, நானே ஸ்பீடாக தான் பேசுகிறேன். நான் என்ன பேசுகிறேன் அப்படின்னு தெரியாதா? நாடாரான்றதுக்கும் இது பண்ணி கொண்டு நாடாரா நாக்கும் வீக்கும் வித்தியாசம் தெரியாதா? விளையாடாத அப்படின்னு சொன்னார் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டுடைய தகவல் சரிபார்ப்பு. லாடாது எந்த ஸ்பீடாக நாடாரான்னு சொன்னார். இல்லை, லாடாத அப்படிங்கிற மாதிரி சொன்னதா இவங்க. ஆடாதான் டான்ஸ் ஆட வந்திருக்காரு. அவர் வேலையை பார்த்துட்டு இருக்காரு. முதல்ல நீலாங்கரை காவல் ஆய்வாளருக்கு அதை தாண்டி பைத்தியக்காரா லூசு அப்படிங்கிற வார்த்தையை வந்து அந்த ராணுவ வீரரை பார்த்து சொல்கிறார். நீங்கள் அவர் வந்து எந்த அஃபென்ஸும் அவர் பண்ணலை. எனக்கு தெரிஞ்சு அவர் எந்த அஃபென்ஸும் பண்ணலை. அஃபென்ஸ் பண்ணாத ஒருத்தரை பைத்தியக்காரா லூசுன்னு சொல்ல வேண்டிய நேரத்தில் ஊடகங்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் நான் நன்றி சொல்ல கனவுப்பட்டிருக்கிறேன். ஏன் அப்படின்னு கேட்டால், இதுவரை நடந்த இதுபோல் சம்பவங்களில் ஊடகங்கள் சரியான விளம்பரத்தை அவங்க சரியாக அதுக்கு டெலிகாஸ்ட் பண்ணலை. இந்த முறை சரியாக பண்ணியிருக்காங்க. உண்மைத்தன்மை வெளியே கொண்டு வரல, சரியாக பண்ணியிருக்காங்க. ஃப்ரம் பிகினிங் டு எண்ட் வரைக்கும் கிளியராக காட்டியிருக்காங்க. அவர் எப்படி, அதாவது அந்த இன்ஸ்பெக்டர் பிரவீன்ராஜ் அந்த வீட்டுக்குள்ளே போகும்போது
அடிக்கிற நோக்கத்தோடு தான் போனார்ன்றது அவர் போகிற தோரணை வச்சே நம்ம ஈஸியாக கணிக்க முடியும். யாராக இருந்தாலும் ஒரு இன்ஸ்பெக்டர் ஒரு ரவுடியை விட மோசமாகவும் சினிமாவில் இந்த ஹீரோயிசத்தை காட்டுறதுக்கு வருவாங்க. ஹீரோக்கள் எனக்கு ஒரு தகவல் கிடைச்சது. நான் என்னென்னா, இந்த வலசரவாக்கம் உதவி ஆய்வாளர் போய் சம்மன் ஓட்டுறாரு. சம்மன் ஓட்டும்போது அங்கிருந்த அமல்ராஜ் அவர்கள் சம்மன் ஓட்டுறதுக்கு கூடவே நிற்கிறார். ஐயா ஓட்டிகிட்டு போங்கன்னு சொல்லி முழு ஒத்துழைப்பு கொடுத்துருக்காரு. அவர் பக்கத்தில் தான் ஓட்டப்படுது. கிழிக்கும் போது அமல்ராஜ் கிழிக்கல, அங்கிருந்த சுபாஷுங்கிற ஓட்டுநர் தான் கிழிக்கிறார். அமல்ராஜ் கை கட்டி நின்றுட்டு இருக்காரு. செய்தியாளர்கள் வந்து வலசரவாக்கம் காவல் ஆய்வாளருக்கு எடுத்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி சம்மன் கிழிக்கப்படுக்கணுன்னே மாநகர துணை யார் சொன்னது? இன்ஸ்பெக்டருக்கு துணை ஆணையர் இங்கிருந்து செய்தியாளர் கூட சொல்கிறாங்க, வலசரவாக்கம் சொல்கிறாங்க. வலசரவாக்கத்துலேருந்து தகவல் வந்து இவங்களுக்கு போகுது. துணை ஆணையர் கூப்பிட்டு எவன் கிழிச்சானோ அவனை தூக்கிட்டு வா அப்படின்னு ஒரு செய்தி சொல்லியிருக்காங்க. மேலதிகாரிகள் சொன்ன உத்தரவு அடிப்பில் தூக்கிட்டு வர சொல்லிட்டாங்கன்னா இவர் தூக்குறதுக்கு போயிருக்காரு. இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, ஒட்டினாங்க கூட இருந்தார் பார்த்து, இதெல்லாம் நீங்கள் எங்கே பார்த்தீங்க? நீங்கள் வீடியோவில் இருக்குது, மீடியாவில் பார்த்தீங்க. இது நீங்கள் மட்டும் இல்லை, பொதுமக்கள் எல்லாருமே பார்த்தாங்க. பொதுமக்கள் எல்லாருமே பார்த்தாங்க. அவர் யாரோ ஒரு சார் அனுப்புனார். நீங்கள் சொல்கிற சாரா அது யாரோ ஒரு சார் அவர் அனுப்புனார். சார் அங்கே அனுப்ப வேண்டிய அவசியம் என்ன? இது சைக்காலஜி தான், காமனாக எல்லாருமே தெரிஞ்ச விஷயம் தான். உங்களுக்கு ஒரு கல்யாண பத்திரிக்கையோ இல்லை ஒரு பத்திரிக்கை கொடுத்தா அந்த பத்திரிக்கை நீங்கள் பார்ப்பீங்க, அதோடு போட்டுருவீங்க. அவ்வளோதான். படித்தவங்களும் கிழிச்சிடுவோம். எந்த லெட்டராக இருந்தாலும் நம்ம கிழிச்சு போட்டுருவோம். அதுதான் அவங்க செஞ்சாங்க. முதல்ல அங்கே ஒட்ட வேண்டிய அவசியம். இது வந்து முதல் காதல் சீமான் அவர்கள் எங்கே இருப்பாருன்றது முதல் காதலியோட முதல் காதல் கடிதம் கிடையாது. எடுத்து பத்திரமா சேமிச்சு வைக்கிறதுக்கு இவர் வந்து அங்கே ஒட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. திரு சீமான் அவர்கள் எங்கே இருக்காருன்னு சொல்லிட்டு யாருக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம். டெய்லியும் மீடியாவை பார்க்குறாரு, டெய்லி மீடியாவை சந்திக்கிறாரு. அவர் எங்கே இருக்குன்னு சின்ன பிள்ளை காட்டாலும் சொல்லிட்டுவாங்க. அவரே சொல்கிறார் நான் எங்கே இந்த பேட்டி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு. அவர் தேடி கண்டுபிடிக்க அவருக்கு ஓடியெல்லாம் ஒளியெல்லாம் எங்கேயும் மறையலை. அவர் நேராக ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கலாம், இல்லை அவருக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருக்கலாம், இல்லை அவருடைய மனைவியார் வீட்டில் இருக்காங்க, மனைவியார் நேரில் கொண்டு கொடுத்துருக்கலாம். நீங்கள் ஒட்ட வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் வந்து இது ரோல் ப்ளே பண்ணுறீங்க, ஏதோ ஒன்று பண்ணணுன்றதுக்காக காவல்துறை திட்டமிட்ட சதி தான் அது. இவங்க ஒட்டுறாங்க. ஒட்ட பேருக்கு யாரோ ஒரு சார் வந்து அவர் அனுப்பியிருக்காரு. அது எந்த சாருன்னு தெரியல. அந்த சார் அங்கே வர வேண்டிய அவசியமும் கிடையாது. அவர் வரும்போது இந்த தோரணையோடு தான் வராரு. அடிக்கிற நோக்கத்தில் தான் வராரு. இவர் அமல்ராஜ் அவர்கள் அவருடைய பணியை கரெக்டாக செய்கிறாரு. காவல் எப்படி அவங்களோட கடமையை நான் கரெக்டாக செய்கிறோமோ அதே மாதிரி இவரோட கடமை அவர் கரெக்டாக 25 ஆண்டு காலம் எல்லையை பாதுகாத்திருக்காரு. 25 ஆண்டு காலம் துப்பாக்கியோடு தான் வாழ்ந்திருக்காரு. அவர் துப்பாக்கியெல்லாம் ஒரு நொடி கூட அங்கே இராணுவத்தில் இருக்க முடியாது. தூங்கும்போதே அந்த பெரிய துப்பாக்கியை இங்கே செயின் போட்டு பெல்ட்டில் போட்டு இப்படி வச்சு தான் தூங்குவோம். இரவு நேரத்தில் கூட பூட்டு போட்டுக்கிட்டு 24 நேரமும் காலில் பூட்டு இருக்கும், துப்பாக்கி கூடவே இருக்கும். அப்படி துப்பாக்கி ஹேண்டில் பண்ண ஆள் 25 வருஷம் சர்வீஸ் பண்ணியிருக்காரு. அவருக்கு இவங்ககிட்ட எப்படி ஹேண்டில் பண்ணணும் இவருக்கு தெரியும். ஏன்னா அந்த முதலாளிக்கு விசுவாசமாக இருக்கணும். அதனால தான் கேட்டில் செக்யூரிட்டி வச்சுருக்குது. ஒரு நாய் கூட ரோட்டில் கட்டி போட்டால் எஜமானுக்கு விசுவாசமாக இருக்கும். தெரியாத ஆள் வந்து நாய் கொலைக்க தான் செய்யும். அதுதான் இவர் செஞ்சுருக்காரு. சார் நான் மேடம் கிட்ட கேட்டுட்டு வரேன். இவர் தள்ளி ஃபோர்ஸாக தள்ளி இவர் அடிச்சிருக்காங்க, சட்டையை பிடிச்சி கிழிச்சிருக்காங்க. இது எவ்வளோ பெரிய கொடுமையான செயல், கொடூரமான செயல். இப்படி ஒரு செயல் வந்து இந்தியாவில் நான் எங்கே பார்த்ததே இல்லை, கேள்விப்படல. அதுவும் முன்னாள் இராணுவர்களுக்கு எதிராக தொடர்ந்து இந்த 4 ஆண்டுகளாக நான் இப்போவும் அரசியல் பேசலை. திரு ஸ்டாலின் அவர்களின் ஆட்சியில் முன்னாள் இராணுவர்களுக்கு அதிகமான கொடுமைகள் நடந்து கொண்டுள்ளது. அது அரங்கேற்றி கொண்டிருக்கிறார்கள். இதுவரை தமிழ்நாடு முதலமைச்சர் இதற்கு வாய் திறக்கவே இல்லை. இதை பற்றி மட்டும் தான் நான் பேச வந்திருக்கேன். என் சகோதரனுக்கு இது மாதிரி இப்போ என்னென்னா, இந்த அவர் அடித்ததும் இல்லாமல் அவர் மேலே பொய் வழக்கு போட்டிருக்காங்க. அந்த வழக்கில் அவர் வந்து துப்பாக்கி எடுத்து காட்டுறான்னு சொல்லி ஆர்ம்ஸ் ஆக்ட், அப்புறம் 307 கொலை முயற்சி வழக்கு, காவல்துறை அதிகாரியை செயல்படாமல் தடுத்தல், அப்புறம் ஒருமையில் பேசுறது, ஆபாசமாக பேசுறது சொல்லி 5 பிரிவுகளில் வழக்கு போட்டிருக்காங்க. இப்போது அவர் மேலே அடித்ததாக சொல்லி அவர் மேலே வழக்கு போட்டிருக்காங்க. காவல்துறை அதிகாரி ஒரு இராணுவ வீரரை தாக்கியதற்கும், இராணுவ வீரரை ஆபாசமாக பேசியதற்கும், அவரை வந்து காவல் நிலையத்தில் வச்சு தாக்கியதற்கும் இராணுவ சட்டத்தின் அடிப்படையில் முன்னாள் பாதுகாப்பு வீரர்களுக்கு ஏதாவது பாதுகாப்பு இருக்கா? அவங்க மேலே நடவடிக்கை எடுக்க முடியுமா? அந்த காவல்துறை அதிகாரி மேலே கரெக்டாக எடுக்கலாம். ஏன்னா அது பொதுவான விஷயந்தான். அது முன்னாள் இராணுவர்களுக்கு மட்டும் கிடையாது. பொதுவாகவே இவர் வந்து தாக்குறதுக்கு வந்து மேன்ஹேண்டில் பண்ணுறதுக்கு எந்த சட்டத்திலும் அதிகாரம் கிடையாது. சாதியை சொல்லியிருக்காரு, அடிச்சிருக்காரு, துப்பாக்கி இருக்குதுன்னு தான் அவர் சொல்லியிருக்காங்க. துப்பாக்கி வச்சுட்டு வந்து உரிமம் இருக்குது. இவர் துப்பாக்கி எடுத்து மிரட்டுறதுன்னா இப்படி தான் மிரட்டுறது. துப்பாக்கி எடுத்து நான் துப்பாக்கி வச்சுருக்கேன், நான் சுட்டுருவேன், என் கிட்ட வராதிங்க, இதுக்கு பேர் தான் மிரட்டுறது. துப்பாக்கின்னு சொல்கிறார் அவர். துப்பாக்கி வச்சுருக்கேன், தப்பி தவிர உங்கள் கை எங்கே பட்டு போகுது. ஏன்னா அவர் பேச விடலை. அவர் பேசவே விடலை. கண் அமைக்கிட்டாங்க, கண்ணில் வச்சு அழுத்துருவாங்க. அதாவது எந்த ஒரு கொள்ளக்காரனியோ கடத்தல்காரன் கூட இப்படி நான் அரெஸ்ட் பண்ணி நான் பார்த்ததே கிடையாது. இன்றைக்கி வரைக்கும் என்னோடய சர்வீஸில் நான் கேள்விப்பட்டதும் கிடையாது. முன்னாள் இராணுவ அண்டை மாநிலங்களில் நிறைய மரியாதைகள் இருக்குது. அப்படி ஒரு மரியாதை தமிழ்நாட்டில் கொடுக்கறதில்ல. ஒரு இராணுவ அடித்தே கொண்டாடுறேன். நான் கடந்து நான் ஒரு 2-3 வருஷம் பேசிக்கிட்டு தான் இருக்கேன். நான் அதுவும் அடித்தது யாராக இருந்தாலும் பரவாயில்ல. திமுகவோட கவுன்சிலர் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அவர் பேர் பிரபு. அவர் அடித்தே கொண்டாங்க. விடுமுறையில் வந்திருக்காரு. அவர் பங்காளி சண்டை அடித்தே கொண்டாங்க. பெரிய சென்சிட்டிவாக மாறி. அப்போவுமே மதிப்புக்குரிய தமிழ்நாடு முதலமைச்சர் வாய் திறந்து ஒரு
வருத்தத்தை கூட தெரிவிக்கல, எந்த நிவாரணமும் கொடுக்கல. பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடத்தணும். அந்த போராட்டங்களில் மீடியாவில் கூட வராமல் தடுத்துருக்காங்க. இது அதாவது அவங்களோட பிராண்ட் பண்ணுறது தான் அவங்க டைம் சரியாக இருக்குது. அவங்க சேனலில் எது திறந்தாலும் அவங்க என்ன பண்ணுறாங்க அதையே தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க திருப்பி. பொதுமக்கள் பிரச்சனை பேச விடுறதில்ல, பொதுமக்களை ஃப்ரீயாக போராட விடுறதில்ல. அண்ணா பல்கலைக்கழக சம்பவத்துக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஃப்ரீயாக போராட விடல. போராட்டம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு இவங்க யார்? அரசியலமைப்பு சட்டத்தில் ஃப்ரீயாக போராட்டத்துக்கு அனுமதி கொடுக்கணும்னு சொல்கிறது. தனி மனித உரிமை பறிக்கக்கூடாது, ஜனநாயக குழுவில் நெருக்கக்கூடாது. இவங்க மட்டும் எதிர்க்கட்சியாக இருக்கும்போது பேசுவாங்க. அது இவங்க ஆட்சியில் இருக்கும்போது பேச மாட்டாங்களா? அந்த உரிமையுடைய ஆதரவு அமைப்புகள் போராட்டம் பண்ணலாம், இவங்களை எதிர்த்து யாரும் போராட்டம் பண்ணக்கூடாது. இவங்களோட ஆதரவு போராட்டம் பண்ணி தான் இருக்காங்க. இவங்க கூட பண்ணுவாங்க, மத்திய அரசு கண்டிச்சு. ஆனால் இவங்க மட்டும் யாரும் போராட்டம் பண்ணக்கூடாது. இவங்க நல்லவங்களாவே ஷோ பண்ணிக்கிறாங்க. அதுதான் இல்லை, இந்த அடக்குமுறைக்கு எதிராக நீங்கள் ஒரு பெரிய ஒரு கூட்டமைப்பு வைத்திருக்கீங்க. தொடர்ச்சியாக இராணுவ வீரர்களுக்கான இந்த மாதிரி குரல் கொடுத்து வரீங்க. நீங்கள் என்ன ஸ்டெப் எடுக்க போகிறீங்க? ஒரு இராணுவ வீரர்களுடைய பாதுகாப்பாக நீங்கள் என்ன எடுக்க போகிறீங்க? இதுவே கடைசியாக இருக்கணும். முன்னாள் இராணுவ தாக்கப்பட்டு தமிழ்நாட்டில் இதுவே கடைசியாக இருக்கணும். கடைசியாக இருப்பது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு முதலமைச்சர் இது வாய் திறந்து பேசணும். அவர் என்ன வேணால் பேசும்போது வாய் திறந்து இந்த சம்பவத்தை பற்றி கண்டிப்பாக பேசணும். இனிமேல் இது மாதிரி முன்னாள் இராணுவர்களுக்கு நடக்காது. அவருடைய பாதுகாப்புக்கு உறுதி செய்யணும் அவர். அப்படி இல்லாத பட்சத்தில் இந்தியா முழுவதும் உள்ள அங்கங்கே எல்லாருமே இது முன்னாள் முப்படைவர்கள் நல்ல கூட்டமைப்பு வச்சுருக்காங்க. சங்கங்கள், அனைத்து சங்கங்களும் ஒன்றிணைக்க கூட்டமைப்பு இருக்குது. அந்த ஃபெடரேஷன் சார்பாக தமிழ்நாட்டில் தொடர் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும். இவர் தமிழ்நாட்டில் அனுமதி கொடுக்கலனாலும் சரி, அந்தந்த மாநிலங்களில் ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, ராஜஸ்தான், டெல்லி, ஹிமாச்சல் எல்லா இடத்துலையுமே போராட்டம் நடத்துறதுக்கு ஒரு தேதி நான் அறிவிப்பேன். அந்தந்த தேதியில் தமிழ்நாட்டின் பேர் இந்தியா முழுவதும் ஒலிக்கும். தமிழ்நாட்டில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு இதை விட என்னால் வேறு எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா நாங்களாம் சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்பட்டவர்கள், சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டவர்கள். நாங்கள் எந்த ஒரு தவறையும் செய்ய மாட்டோம். ஒரு காவலாளி தாக்குறாருன்னா திருப்பி தாக்கிறதுக்கு ரொம்ப நேரம்லாம் பிடிக்காது. ஏன் செய்யலாம்? அந்த தவறு நாங்கள் செய்ய மாட்டோம். எங்களுக்கு அது போலீஸ் ட்ரைனிங்கு, அது ஆர்மி ட்ரைனிங். ஒரு இராணுவ வீரன் எத்தனை பேர் அடிப்பான்றது நீங்கள் வேணால் ஒரு கிரவுண்டு காட்டுங்க, நீங்கள் வேணால் 4 பேர் இறக்குங்க. இது போட்டியாக வச்சுக்கலாம். நீங்கள் யாராவது ஒரு 4 பேர் கூட்டுவாங்க, இராணுவன் என் சகோதரி யாராவது ஒரு ஆள் இறக்கி விடுங்க. இவர் எப்படி அடிக்கிறாரா இல்லை தடுக்கிறாரா, எத்தனை பேர் இவர் ஹேண்டில் பண்ணுறான்னு பாருங்கள். அது என்னுடைய மண்ணுக்கும் மக்களுக்கும் நாங்கள் எதுவும் செய்யக்கூடாதுன்றதுனால எதிரிகளோடு விளையாடுறதுக்காக மட்டும்தான் அந்த நாங்கள் பயன்படுத்துகிறோம். எதிரி நாட்டவராக இருந்தால் கட்டுக்கொண்ட தூக்கி போட்டு பந்தாடி இருப்போம். ஏன்னா நாங்களே அந்த சீருடையை மதிக்க வேண்டிய நாங்களே. இல்லை, ரொம்ப முக்கியமான கேள்வி எல்லா ஊடகங்களும் எழுப்ப மறுக்கிறாங்க. அதில் ஒருத்தர் தான் சீருடையும் இருக்கார், இன்னும் 2 பேர் உண்மையிலே காவலர்களா இல்லை அவங்க வேறு சீருடை இல்லாத ரவுடிகளா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. அவங்க இப்போ நீங்கள் சீருடை இல்லாத 2 பேர் தான் முதல்ல அமல்ராஜை தாக்குறாங்க. அதுக்கப்புறம் தான் சீருடையோடு இருக்கக்கூடிய ஒருத்தர். அவங்க உண்மையிலே போலீஸ்னால் சீருடையோடு வந்தால் தான் போலீஸு. சீருடை இல்லாமல் மஃப்டியில் யாருன்னே தெரில. அவங்க ஸ்டேஷனில் இருந்த ரவுடிகளா இல்லை வேறு எதுவும் குண்டர்களை வைத்துக்கொண்டு திட்டமிட்டு அமல்ராஜ் துப்பாக்கி வச்சுருக்காரு. அமல்ராஜை கைது பண்ணால் சீமானுடைய பாதுகாப்பு கேள்விக்குறியாகும். அமல்ராஜை மிரட்டுவதன் மூலமாக சீமான் கூட இருக்கக்கூடிய எல்லாரையும் த்ரெட்டன் பண்ணலாம் அப்படிங்கிற பாணியிலேயே இதை நடந்த மாதிரி தான் எல்லாரும் கட்சிக்காரங்க சொல்கிறாங்க. அப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது திட்டமிட்டு இதில் குண்டர்களை வைத்து தாக்குவதற்கான ஒரு முயற்சி நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நான் அதான் சொல்கிறேன், அதை பற்றி நான் பேச விரும்பலை. முதல்ல திரு சீமான் அவர்கள் வீட்டின் முன்பாக முதல் நாள் நான் பத்திரிகையாளர் சந்திப்பிலே சொல்லியிருந்தேன். அவங்க அடித்தவங்க போலீஸானது எனக்கு சந்தேகமாக இருக்குது. அவங்க ரவுடிசமாக தான் இருக்கணும். எனக்கு போலீஸானு ஃபஸ்ட்டு அறிக்கை வெளியே போலீஸ் தான், இந்த டெசிக்னேஷன், இந்த ரேங்க், இந்த ரேங்க்கில் 2 பேர் வந்தாங்க. ஏன் வந்தாங்க? 3 பேர் அடிக்கிறதுக்காக தான் வந்தாங்க. ஏன் அடிக்க வந்தாங்க? ஏதோ சார் அனுப்பி தான் அவங்க வந்தாங்க. அவங்கள சொல்லி தப்பு இல்லை. காவல்துறை தன் கடமையை செய்கிறது. எந்த சார் அமைச்சாலும் அந்த சாருக்கு அவங்க ஒழுக்கமாக இருக்கணும். இல்லை அவங்களோட வேலை பறி போயிடும், அப்படியும் இருக்கலாம். அதனால் இவங்க இவங்க மேலே சட்டப்படி வழக்கு பதிவு பண்ணி பிரவீன் ராஜ்கிட்ட அவர் அனுப்பிய சார் யார், அதோட அழுத்தம் என்ன, இது கண்டிப்பாக மக்களுக்கு தெரியணும். இனிமேல் இது மாதிரி சம்பவம் நடக்கக்கூடாதுன்னா முதலமைச்சர்கள் வாய் திறந்து பேசணும். ஏன்னா எல்லாமே போட்டது எல்லாமே தவறான வழக்குகள் பதிவு பண்ணியிருக்காங்க. அனைத்து வழக்குகளையும் ரத்து செய்யணும். மதிப்புக்குரிய நீதிபதி அவர்களும் இது பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க. நிறைய நீதிபதிகள், ஓய்வு பெற்ற நீதிபதிகளும் நான் காஞ்சி துப்பாக்கி பார்த்துருப்பாங்க. இவங்கெல்லாம் ப்ரெஷர் கொடுக்கணும். மற்ற கட்சிகளும் இதை பற்றி பேச முன் வரணும். பேசி இந்த அழுத்தத்தை கொடுத்து இருக்கிற அவர் மேல் போட்டுற வழக்குகள்லாம் ரத்து செய்து பிரவீன் ராஜ் மீது வழக்கு பதிவு பண்ணணும். அவர் அனுப்பின சார் யாருன்றது எங்களுக்கு கண்டிப்பாக தெரியணும். இல்லைனா யார் அந்த சார் என்ற முழக்கம் மீண்டும் நாங்கள் தொடங்குவோம். இதோடு விட்டுவிட மாட்டோம். எங்களுக்கு இதுக்கான தீர்வு கட்டாயமாக முதலமைச்சர் அவர்கள் சொல்ல வேண்டும். இன்றைக்கி சென்னை மாநகர ஆணையர்கிட்ட போய் நீங்கள் புகார் கொடுத்தீங்க. மாநகர ஆணையர் அலுவலகத்தில் உங்களுக்கான உறுதி கொடுக்கப்பட்டதா இல்லை அங்கே என்ன நடந்துச்சு? மாநகர ஆட்சியர் போய் பார்த்தோன்னாங்க. அப்போ ஏடிசி தான் இருந்தார், டிஜிபி இல்லை. ஏடிசி பார்த்தோம், அவர்கிட்ட எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணோம். அவர் நான் சொன்னது கிளியராக புரிஞ்சுக்கிட்டாரு.
அவரோட லெவலுக்கு வந்து கட்டாயம் முடிவு அப்போ சொல்கிறார் சார், கண்டிப்பாக நாங்கள் நடவடிக்கை எடுப்போம். நீங்கள் சொன்னதெல்லாம் வந்து நானும் பார்த்தது தான், அவரும் மனுஷன் தானே, இஸ் எ ஹியூமன் பீயிங், அவரும் பார்த்துருக்காரு. டிவியில் நீங்கள் சொன்னது நீங்கள் கொடுத்த கம்ப்ளைண்ட் கரெக்டாக தான் இருக்குது, நாங்கள் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஏடிசி அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேலே ஏடிஜிபி பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது எனக்கு. அதுக்காக இன்னொரு 2-3 நாள் நம்ம கால அவகாசம் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறதுன்னு முடிவு எடுக்கலாம் நம்ம. பட் இது லீகலாக வேறு எங்கெங்கே நீங்கள் மூவ் பண்ணியிருக்கீங்க? வேறு எதுவும் ஹோம் செக்ரட்டரி அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கீங்களா? எல்லாருமே கொடுத்துருக்கோம். காப்பி டூவில் தமிழ்நாடு தலைமை டிஜிபி கொடுத்துருக்கோம், கவர்னர் கொடுத்துருக்கோம், ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுக்கு கொடுத்துருக்கோம், எல்லாமே கொடுத்துருக்கோம். இல்லை நீங்கள் வந்து நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நம்புறீங்களா? இல்லை அடுத்த கட்டத்துக்கு நம்ம என்ன மாதிரி இதை மூவ் பண்ணி கொண்டு போகலாம்? நடவடிக்கை எடுத்து தான் ஆகணும். இந்த முறை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வாய் திறந்து தான் ஆகணும். நடவடிக்கை எடுக்க கட்டி போட்டோம். இதுக்கு வந்து இது ஏன் நடந்தது, கட்டாயமாக விசாரணை செய்யணும். இந்த விசாரணைக்கு எங்களையும் உட்படுத்தணும். ஏன்னா விசாரணை பண்ணாங்க அப்படின்றது வந்து எனக்கு தெரியும். நான் தான் போராடிட்டு இருக்கேன் தொடர்ந்து. கண்டிப்பாக தமிழ்நாடு முன்னாள் முப்படை நாள் கூட்டமைப்பு தலைவர் என்ற முறையில் அமல்ராஜையும் என்னையும் உட்கார வச்சு எங்களுக்கு கைது பண்ண ஆய்வாளரை அமர வச்சு இது கட்டாயமாக எல்லாருக்கும் லைவில் போடணும். இது மக்கள் பொதுமக்கள் எல்லாருமே பார்க்கணும் என்ன நடந்தது, அவர் யார் அந்த சார், அவர் அனுப்பின சார் இது, அப்புறம் இவருக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்டு, அங்கே வர வேண்டிய தேவை என்ன, இவரோட சம்மனே கிடையாது, இவர் ஏன் அங்கே வந்தார், இவர் அங்கே வர வேண்டிய வேலை, இவரோட ஜூரிஸ்டிக்ஷன் இருந்தால் இவருக்கு அவங்க ஒட்டிட்டு போனது இவருக்கு எப்படி தெரியும், ஏன் இது கிழிச்சிருப்பாங்கன்னு இவருக்கு எப்படி தெரியும், இதெல்லாம் உளவுத்துறை வச்சு செக் பண்ணுறாங்களா? அதாவது திட்டமிட்ட சதி நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இது கண்டிப்பாக திட்டமிட்ட சதின்றது வந்து இது மூலம் வெட்ட வெளிச்சத்துக்கு வந்துடும். அதை நம்ம சொல்கிறத விட அன்றைக்கி விசாரணை அப்போ லைவ் டெலிகாஸ்ட் பண்ணால் மக்களே தெரிஞ்சுக்குவாங்க. ஒரு திறந்த வழி விசாரணை அமைக்கணும்னு சொல்கிறீங்க? கட்டாயமாக. சரிங்க, நிறைய தகவல்களை வந்து இந்த சம்பவத்தில் சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து ராணுவ வீரர்களுக்கு கொள்வது உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து.